ஒரு குடிசை வீட்டுல வாழ்ற ஒரு ஏழை மனுஷன் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு அழகான வீட்டை கட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு 20 வருஷமா குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு ஒரு வீட்டை கட்டுறான். அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த ஓப்பனிங்க்கு எல்லாரையும் இன்வைட் பண்றான். அந்த நேரத்துல ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்காக வேண்டி அந்த ஏழை மனுஷன் ஷாப்க்கு போறாரு. நேரம் பார்த்து அந்த வீட்டு கிட்ட பூமி அதிர்ச்சி வருது. அந்த வீடு அப்படியே தூள் தூளா உடைஞ்சு விழுது. வந்திருந்தவங்க எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, என்ன நடக்குதுன்னு புரியல. அவங்களுக்கே அதை ஏத்துக்க முடியாம தலையில கைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் எங்க அந்த ஷாப்ல எதுக்காக வந்தவங்களுக்கு ஸ்வீட் வாங்குறதுக்காக வேண்டி. சரிங்களா, வாங்கிக்கிட்டு வர்றாரு. கட்டி முடிஞ்சிருந்த வீட்டை காணோம். அதோட அடையாளமே இல்லாம உடைஞ்சு கிடக்குது. அதை இவர் பாக்குறாரு. பட் அவர் வாங்கிட்டு வந்த அந்த ஸ்வீட்ஸ் அப்படியே கொடுக்கறாரு எல்லாருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, என்ன பண்றாரு இவரு. அப்ப அந்த மனுஷனோட ஒரு ஃப்ரெண்ட் இவரை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன கிறுக்காடா, வீடு உடைஞ்சு கிடக்குது, நீ லைஃப் டைமா சேர்த்த காசெல்லாம் வீணா போயிட்டு நீ எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு. அவர் லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நீ அதுல இருக்கிற நெகட்டிவ மட்டும் தான் பாக்குற, ஆனா நான் அதுல இருக்கிற பாசிட்டிவ பாக்குறேன். இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட்ல நான் என்னோட 2 பிள்ளைங்க என்னோட மனைவி இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. இதே வீடு இன்னொரு நாள் கழிச்சு இடிஞ்சு விழுந்திருந்தா என்னையும் என் புள்ள 2ஐயும் என் மனைவியையும் உயிரோட பார்த்திருக்க மாட்டடா அப்படின்னு சொல்றாரு. மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், நாம் இழக்கின்றோம் என்று நினைக்கும் நேரத்தில் கூட நாம் ஒன்றை அடைந்து கொண்டுதான் இருக்கிறோம். அது நாம் அடுத்த நொடியில் இழுத்து விடும் மூச்சாக கூட இருக்கலாம். Everything happened for the reason. All is well.